கடந்த 4 ஆண்டுகள்ல 7000 ஹெக்டருக்கும் அதிகமான 65 புதிய வன காப்பகங்களுக்கு அறிவிக்கை செஞ்சு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிச்சிருக்கிறோம். அகத்திய மலை யானைகள் காப்பகம், தெற்கு காவேரி வனவிலங்கு காப்பகம், தந்தை பெரியார் வன உயிரின காப்பகம், கடவுர்ல இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம், நஞ்சவராயன் பறவைகள் காப்பகம், கழுவேலி பறவைகள் காப்பகம் மற்றும் இந்தியாவின் முதல் கடற்புசு காப்பகம் ஆகிய 7 வன உயிரின சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி வளையப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு ரெக்கார்டு. 2403 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கியிருக்கோம். 1207 ஹெக்டேர் தரங்குன்றிய சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்திருக்கிறோம். முக்கியமான நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறோம். இந்த வரிசையில மன்னார் வளைகுடா இருக்கிற தனுஷ்கோடியில தமிழ்நாட்டோட முதல் கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் குறித்த அரசு அறிவிப்பை வெளியிடுறதுல நான் பெருமைப்படுகிறேன். பல்லுயிர் பெருக்கம், காலநிலை மாற்றம், இந்த ரெண்டுக்கும் இடையில வலுவான தொடர்பு இருக்கு. இதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டு வர முன்னோடி மாநிலமா இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான்.